ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவைச்சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாக்காளர் அட்டைதாரர்களுக்கு ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதை செய்யாமல் விடுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஓட்டர் ஐடி நீக்கப்படும் அப்படின்ற மாரி ஒரு முக்கிய அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழகம் மற்றும் ஒரு 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸை கொண்டு வராங்க. ஸோ கிட்டத்தட்ட 12 மாநிலங்களில் நடைபெறுதுங்க. அது தமிழகத்தை உட்பட 12 மாநிலங்களில் இந்த சார் நடத்துகிறாங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா போலியான வாக்காளர் பட்டியலை நீக்கம் செய்கிறது. அதனால் ஸோ புதுசாக வரவங்களுக்கு வாக்காளர் பட்டியல் கொடுக்குறது, அந்த மாதிரி நிறையா மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஷெடியூல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 28 அக்டோபர் டு 3 நவம்பர் 2025 உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த எனிமரேஷன் ஃபார்மாக இருக்கட்டும், ஸோ புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம், நேம் டிலீட் பண்ணுறதுக்கான ஃபார்ம், அட்ரஸ்க்கான ஃபார்ம் எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 4 நவம்பர்லேருந்து 4 டிசம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் வீடு வீடாக பார்த்தா வராங்க. ஹவுஸ் டு ஹவுஸ் எனிமரேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடு வீடாக கணக்கெடுப்பு பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓட்டர் ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி அந்த எனிமரேஷன் ஃபார்மை நீங்கள் பார்த்தா ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த எனிமரேஷன் ஃபார்மை நீங்கள் கொடுக்காம விடுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி நீக்கப்படும் அப்படின்ற மாரி ஒரு அதிரடியாக தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் 9 டிசம்பர் 2025 இவங்க கணக்கெடுப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டிராஃப்ட் எலக்ட்ரல் ரோல், அதாவது டிராஃப்ட் வாக்காளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த வாக்காளர் பட்டியலில் ஏதாச்சும் ஆப்ஜெக்ஷன் இருக்குது, புதுசாக ஏதாச்சும் சேர்க்கணும், கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அது 9 டிசம்பர் 2025 8 ஜனவரி 2026 வரைக்கும் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கான ஓட்டர் லிஸ்ட்டை 7/2/2026 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. பேசிக்காக இதான் உங்களுக்கான ஷெடியூல். ஸோ நாளை முதல் வீடு தேடி பார்த்தா கணக்கெடுப்பு பண்ணுறாங்க. ரெடியாக இருந்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு எனிமரேஷன் ஃபார்ம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நீங்கள் கொடுக்க வேண்டியது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இந்த இடத்துல ஒட்டணுங்க. எனிமரேஷன் ஃபார்ம் பார்ஷியலி ப்ரீபில்டு, ஸோ எல்லாமே ப்ரீபில்டாக வந்துட்டுருக்கும். உங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்திருக்கும். ரீசெண்டாக இருக்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் இந்த இடத்துல நீங்கள் ஒட்டுற மாரி இருக்கும். அதை அவங்க ஒட்டுறதுக்கு எல்லாமே கொடுப்பாங்க. நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும் கொடுத்து அதை நீங்கள் ஒட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்கள் டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், ஆதார் நம்பராக இருக்கட்டும், மொபைல் நம்பர், ஃபாதர் நேம், மதர் நேம் எல்லாமே பார்த்தா இதில் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இதெல்லாமே அவங்க ஃபில் பண்ணது எல்லாமே அது டீல்ஸ் இருக்கும். இதுதான் இந்த ஃபார்முங்க. இந்த ஃபார்மில் அந்த 5 காலம் ஃபில் பண்ண போகிறீங்க, ஒரு ஃபோட்டோ ஒட்ட போகிறீங்க. அதை கொடுத்து நீங்கள் உங்கள் பிஎல்ஓ, உங்கள் ஊரோட பிஎல்ஓ சம்மந்தப்பட்ட பூத் லெவல் ஆஃபீஸர் வீடு வீடாக வருவாங்க. இந்த மாதிரி ஃபார்ம் எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட அந்த ஃபார்மை கொடுத்து நீங்கள் எனிமரேஷன் ஃபார்ம், இந்த உறுதிமொழி ஃபார்மை நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணி ஆகணும். அப்படி சப்மிட் பண்ணாமல் விடுறீங்க அப்படின்னா உங்கள் நேம் ரிமூவ் பண்ணப்படும் அப்படின்றத தெளிவாக பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே சொல்லியிருக்காங்க பாருங்கள், வாக்காளர் பட்டியலிருந்து பெயர் நீக்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கொடுக்காமல் இருக்கீங்க, அதாவது கணக்கெடுப்பு படிவம் கொடுக்காவிட்டால், எனிமரேஷன் ஃபார்மை கொடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் உங்களுக்கான பெயர் நீக்கப்படும். நீங்கள் அதுக்கப்புறம் முகவரி மாற்றம் செய்திருந்தாலும் அவர்கள் பெயர் பட்டியலில் இடம் பெறாது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோட கணக்கெடுப்பு வராங்க, அப்போ நீங்கள் இல்லைனாலும் திரும்ப பிஎல்ஓ ஒரு தடவை வருவாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் எனிமரேஷன் ஃபார்ம் கொடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம்ங்க. 2-3 தடவை வருவாங்க. நீங்கள் அப்பயே ஆள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் நேம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. உங்களால் ஓட்டு போட முடியாதுங்க. ஸோ வெளியில் இருக்கவங்க எல்லாமே முன்கூட்டியே பார்த்தா பிஎல்ஓ முடிஞ்சளவுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ரெடியாக இருந்துக்கோங்க. இந்த ஃபார்ம் அவங்களே கொடுப்பாங்க. ஃபோட்டோ மட்டும் நீங்கள் ரெடியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.